நம்ம கதாநாயகன் முத்துக்குமார் ரொம்ப ஒரு வித்தியாசமான மனிதன், வினோதமான மனிதன். அவனுக்கு வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட்டு வீக்கு. வெளியில் ரொம்ப தைரியசாலி போல் பேசுவான், நடிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் உள்ளூர ஒரு சின்ன கட்டணமாக பார்த்தா கூட பயம். ஆனால் பேசுகிறத பார்த்தீங்க வச்சுங்க, இவன் சாதாரண ஆள் இல்லை. 10 பேர் அட் எ டைம் அடித்து க்ளோஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வசதியான குடும்பம். அப்பா அம்மா நிறைய சொத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு மேல்லோகம் போயிட்டாங்க. முத்துக்குமாருக்கு அரசியலில் நல்லா வரணும்னு ஆசை. அதனால் முயற்சி பண்ணி ஒரு மாதிரி அந்த ஏரியாவில் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராவது ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே வசதி இருக்கிறதுனால சென்னையில் ஒதுக்குப்புறமா நம்ம தாம்பரமெல்லாம் தாண்டி ஒரு ஊரில் வசதியாக இருக்கான். நல்ல பெரிய வீடு என்ன, வாசல் என்ன, காரு, பங்களா எல்லாம் இருக்குது. ஒரு நல்ல ஒய்ஃபு, இவனை விட 3-4 மடங்கு பணக்காரி. ஆனால் அவங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்கள்தான், படிப்பில் ரொம்ப கிடையாது. இவனே அந்த காலத்தில் பாவம் டிகிரி வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டு ஒரு மாதிரி கடைசி வருஷத்தோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். பாவம், இனிமே முடியாது நம்மளாலன்னு. அப்படியாக சென்னைக்கு வந்து அலைஞ்சி தெரிஞ்சு எல்லாம் பண்ணி அரசியலில் எப்படியாவது நல்லா வரணும்னு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்துக்கிட்டு அண்ணேன்னு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு இருக்கிற பணத்துக்கு பவுஷுக்கு அதுக்கெல்லாம் செய்ய வேணாம். இருந்தாலும் அரசியலில் ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதில் இருந்தால், பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தாலும் பில்டிங் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மற்றவங்க தைரியமாக இருக்கிறவங்க கூடவே நிற்கலாம் அப்படின்லாம் ஒரு எண்ணம் நம்ம முத்துக்குமார். அதே மாதிரி அவனுக்கு மாதத்தில் 2 நாள் தனிமையில் இருக்கணும். அதாவது எங்கேயாவது ஒரு பண்ணை ஹவுஸுக்கு போயிட்டு 48 hours யாருக்கிட்டையும் பேச மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். அவன் பாட்டுக்கு கிருஷ்ணாராமான்னு அங்கே வரவங்க யாராவது இருந்தால் பேசுவானே தவிர ஃபோனுக்குன்னு அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவான். ஃபேமிலிக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த 2 நாள் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ அப்படியாக அது ஒரு வினோதமான பழக்கம். மாதத்தில் 2 நாள் அந்த 48 hours அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போவான். தனியாக அந்த இடத்துல இருப்பான். வேலைக்காரிங்க அவங்க யாரும் இல்லாமல் அவனுக்கு வேணுங்கிற சில விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு குவைட் லைஃப் அப்படியே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு. அது அந்த வினோத பழக்கம் அவனுக்கு ஒரு 20-21 வயசுலேருந்தே வந்துருச்சு. இப்போது சந்தோஷமாக அந்த மாதிரி போகிறவன். அது தவிர ஒருவேளை வீட்டில் யாருமே இல்லைன்னா அப்போ அந்த மாதம் வீட்டில் இருப்பான். ஸோ ஒய்ஃப் இவனோட ஒரு 3 மடங்கு பணக்காரி, பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. இவனுக்கே அவங்க அப்பா அம்மா எக்கச்சக்கமாக சொத்தை கொடுத்துட்டு எல்லாம் மேலே போயிட்டாங்க. அதனால் எந்த கவலையும் இல்லை. 2 பசங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க. அதே மாதிரி சொந்த பந்தம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீட்டில் இருப்பாங்க. இப்படியெல்லாம் நல்லபடியாக எல்லாம் போயிட்டுருக்கிற போது ஒரு பர்டிகுலர் மாதம், பர்டிகுலர் வீக்கு, சாட்டர்டே சண்டே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக குடும்பமே குதூகலமாக குதிச்சு கும்மி அடிக்க அவங்க சொந்த ஒரு விருதுநகர் பக்கத்தில் இருக்கிறதுக்கு போகிறாங்க, ஒய்ஃப் சைடில். இவனுக்கு முக்கியமான வேலைகள் மண்டே மார்னிங் இருந்ததுனால இவன் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு டியூஸ்டே வெனஸ்டே வந்தால் கூட ஓகே, ஒரு 4-5 நாள் போயிட்டு வாங்க, எனக்கு மண்டே முக்கியமான வேலை இருக்குது, முதலமைச்சர் கூட பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தங்கிடுறான். இப்போது அந்த வினோதமான 2 நாட்கள் வந்து சேர அந்த மாதத்துக்கு சரி இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம இந்த பண்ணை வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த சொந்த வீட்டிலையே சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா பிகாஸ் நல்ல பெரிய வீடு, 1 ஏக்கரில் அருமையாக கட்டி போட்ட வீடு. அந்த காலத்திலே கட்டி போட்டதுனால ரொம்ப சீப்பாக முடித்து கட்டி போட்டிருந்தாங்க. அந்த வீட்டில் ஜோராக இருக்கான் இவன். ஸோ இப்போ எல்லோரும் இவனை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. வேலைக்காரி யாரும் கிடையாது. இவனுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த 2 நாளைக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுப்பான். அண்ட் குவைட்டாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி இயற்கையை என்ஜாய் பண்ணுறது தான் இவனுடைய தொழில். நம்ம முத்துக்குமார். இப்போது இந்த கதையுடைய டைட்டில் கத்தி கத்தி கெஞ்சி கெஞ்சி அழுது அழுது கதறி கதறி, இதுதான் அந்த கதையுடைய டைட்டில். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. அந்த புது கதையை உங்களுக்கு இப்போ டைட்டில் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு கதையை சொல்லியிருக்கேன், ஃபர்தராகவும் கதை போகுது. இப்போ இந்த கதையுடைய 2 நாள் அவனுடைய அமைதியான நாட்கள் வீட்டிலேயே, அவன் வசிக்கிற வீட்டிலேயே கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணி அவன் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாரும் இவனை விட்டுட்டு போக
இவன் வேலைக்காரங்க எல்லாருக்கும் லீவு கொடுத்து எல்லாரும் மண்டே மார்னிங் தான் வரணும், இந்த பக்கமே சனி ஞாயிறு இருக்கக்கூடாதுன்னு வெள்ளிக்கிழமையே எல்லாரையும் அனுப்பிச்சிடுறான். ஸோ எல்லாரும் அப்பா பெரிய நிம்மதி, 2 நாள் நமக்கு இதாச்சுன்னு எல்லாருக்கும் கையில் பணத்தையும் கொடுத்து அனுப்ப அவங்கெல்லாம் குஷி ஆயிடுறாங்க. இப்படின்னா இருக்கணும் முதலாளின்னா, ஒரு 1000 கையில் கொடுத்து போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டாருன்ட்டு இவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம். நம்ம பேஸ்மெண்ட் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு. ஸோ அப்போ வீடு நிசப்தமாக இருக்குது. அவனுடைய பால்கனியில் காலங்காலத்தில் 4 மணிக்கு எழுந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே கிச்சு 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 இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கத்துறது வைக்கிறது போகிறது. ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் நிறையா தானியங்கள் அப்படியே வீசி எறிவாங்க அவங்க வீட்டில், பசங்க குழந்தைங்க அவங்க. இவனும் சமயத்தில் நிறையா பச்சை கிளிகள்லாம் வரும், புறா வரும், காக்கா வரும், அது ஒரு எல்லாம் வரும். ஒரு சந்தோஷமான காலமுறையாக இருக்கும். காலை வேலையாக இருக்கும். புத்தம்புது காலைங்கிற பாட்டெல்லாம் போட்டு கேட்பான். அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கான். அப்போது கேட்டு திறந்துக்கிட்டு யாரோ உள்ளே வரா மாதிரி ஒரு சத்தம் கேட்க, இந்த நேரத்தில் யாராவது காலையில் 5:30-6 மணிக்கெல்லாம் அப்படின்னுட்டு ஏன்னா எழுந்து பள்ளத்தை தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு எல்லாம் பண்ணி தனியாகவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிற நேரத்தில் 5:30-6 மணிக்கு யார் வராங்கன்னு பார்க்குறபோது ஒரு கிழிஞ்ச சட்டை, அழுக்கான பேண்ட்டு, அதுவும் சில இடங்களில் கிழிஞ்சிருக்குது. முகத்தில் தாடி கீடி வழிக்காமல் மீச தாடியோட ஒரு ஆள் பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி மாதிரி வந்து ஐயா 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 அப்படின்னு கூப்பிட, நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு என்ன இது, கிடுக்கிடுன்னு வந்தான். பில்டிங் தான் ஸ்ட்ராங் ஆச்சே. கதவை திறந்து யாரு அப்படின்னு கேட்க, காலை வணக்கம் ஐயா, காலை வணக்கம் அப்படின்னு சொல்ல, காலை வணக்கம், இந்த குரல் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கே அப்படின்ட்டு வாசல் லைட்டை தட்ட அந்த உருவம் இவனுக்கு ஃபுல்லாக தெரிய, நம்ம முத்துக்குமார் பார்க்க அப்படியே பார்த்துட்டு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா உன்ன, யார் நீங்கள், இல்லை யார் நீ, அதாவது ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா மரியாதை குறையுது, அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவனும் அப்படியே பார்த்துட்டு, நீங்களா நீயா அப்படின்னு 2 பேரும், நான் தான்டா புச்சி பாபு. என்னது புச்சி பாபுவா? ஆமாம், அப்போவே குச்சி மாதிரி இருப்ப. குச்சி பாபு நாங்கள்லாம் கூப்பிடுவோம். இப்போவும் நல்லா குச்சி மாதிரி தான் இருக்க. டேய், நீ நானும் ஒரு 5-6 வருஷம் ஒன்றா நம்ம கிராமத்து ஸ்கூலில் படித்தோம்ல அப்படின்னு முத்துக்குமார் சொல்ல, ஆமாங்க, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும், ரொம்ப அதிர்ஷ்டம் எனக்கு. நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு நான் நினைக்கக்கூட இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னையா தெரியாதுங்கிற, ஆனால் பாவி தெரிஞ்சுதான் வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன், தெரியாதுங்கிற, வா 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 உட்காரு, என்ன ஒன்று சொல்லு, காஃபி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா? எனக்கு இந்த 2 நாள் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் தயவுசெய்து ஒரு 5-10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிட்டு நீ மண்டேமுக்கு மேலே வந்து எனக்கு நிறையா பேசலாம் நம்ம. உடனே முத்துக்குமார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, என்னப்பா வாங்க போங்கலாம் சொல்லிக்கிட்டு வா போ சொல்லுப்பா. இல்லைங்க, உங்களை அப்படி சொல்ல முடியாதுங்க, ஏன்னா 1 வாரமாக எல்லாருமே கொலைப்பட்டினி, என் குடும்பமே. என்னது கொலைப்பட்டினியா? என்ன சாப்பாட்டுக்கு இது இல்லையா, வழி இல்லையா, என்னாச்சு ஆபா அப்படின்னு கத்தி அழறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. சரி விடப்பா, என்னப்பா பண்ணுங்கிற அப்படின்னு இவனுக்கு இவன் டயத்தை இங்கே வந்து வேஸ்ட் பண்ணுறானே இந்த 48 ஹவர்ஸுங்கிற கோபம் வர ரைட்டாக. அதே நேரத்தில் ஏதோ ஹெல்ப் பண்ணுறான், 10-20 கொடுத்து அனுப்பிச்சிடலாங்கிறவன் நினைக்கிறான். எனக்கு உன் உதவி வேணும், உன்னை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நான் பெரிய பிளானை போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன், ஆனால் ரொம்ப தெரிஞ்சவன் ஆயிட்டு நீ. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது. தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணி என் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னு கத்தி அழறான், கதறி கெஞ்சறான், அழுது பார்க்குறான். கத்தி கதறி அழுது கெஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுது. நம்ம முத்துக்குமாருக்கு நிஜமாலே 10 நிமிஷத்தை இருந்துட்டு போகலாம், ஏதோ பழைய ஃப்ரெண்டு பழகினவன் நினச்சா இந்த மாதிரி உயிரெடுக்கிறான்னுட்டு. டேய், புரிஞ்சிக்கவே மாட்டியாயா? எனக்கு தனிமை வேணும், 2 நாள் நான் தனிமையாக இருக்கிறது மாதம். அந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது தயவுசெய்து.
முதல்ல உனக்கு நான் ஒரு 100-200 கொடுக்கலாம்னு நினச்சேன். இப்போ அது கூட என்னால் முடியாது. அதனால் உன்னுடைய ஆட்டிடியூட் சரியில்லை. ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. இப்படிப்பட்டவன் புச்சி பாபு குச்சி பாபு யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டம்தான் படுவான். ஏன்னா அடுத்தவனை புரிஞ்சிக்காத ஒருத்தனுக்கு எப்படா எவன்டா உதவி பண்ணுவான் அவனுக்குன்னு கிட்டத்தட்ட சண்டை ஆகிடுது 2 பேருக்கும். சொல்கிறான், முத்துக்குமார் நீயே இப்படி சொல்லிட்ட நான் எங்கப்பா போவேன்? இந்த புச்சி பாபு நினச்சி பாருப்பா, எவ்வளவா ஜாலியாக நம்ம பேசியிருக்கோம், எவ்வளோ விளையாட்டுருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். காலத்தின் கோலம் இப்படி ஆகிப்போச்சு. நீ வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகியிருக்க, என்னால் செட்டில் ஆக முடியல. 3 குழந்தைகள் வர பிறகு ஏன்டா 3 குழந்தைகளை பெற்றுக்கிட்ட? ஸோ ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட்னு அந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணியான்னு உடனே முத்துக்குமார் கடவுள் கொடுத்த செல்வம், கடவுள் கொடுத்த செல்வம் பெரிய பொருளாத கடவுள். ஏய் சினிமா ட்ராமா போக காசு இல்லைன்னா பொண்டாட்டியோட குஷாலில் இருந்துட்டு வருஷம் ஒரு குழந்தைய பற்றிக்க வேண்டியது, அதுக்கு சோறு போட முடியுமா வளர்க்க முடியுமா இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அதுக்கு தான் போடுறான்டா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு. அதுக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டான். அதுக்கும் முன்னாடி நாம் இருவர் நமக்கு மூவர்னு போட்டான். அதெல்லாம் விட்டு இப்போ இன்னைக்கு ஒருவருக்கு வந்துட்டானே. அப்போ கூட புத்தி வரல உனக்கு எல்லாம் சொல்லி இல்லை கத்துறான் பண்ணுறான். சீக்கிரம் போடா வெளில, கெட் அவுட் அப்படின்னு உடனே கடைசியில் கத்தி கத்தி கதறி கதறி கெஞ்சி கெஞ்சி அழுதவா, சரி நீ தரமாட்டேன்னு தெரியுது, நான் கிளம்பிடுறேன். ஆனால் ஒரே ஒரு உதவி பண்ணு. என்ன சொல்லி தோடா, இதை வச்சுக்கிட்டு ஒரு 2000 ரூபா கொடுத்தா ஒரு 4-5 நாளைக்கு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பிச்சுவா கத்தி, பட்டன் கத்தி, அந்த பட்டன் அப்படி அமைக்கினா சரக் அப்படின்னு அந்த கத்தி வெளியே வருது. அப்படி தூக்கி வைக்கிறான். இவன் அவனோட ரீச்சில் இருக்க மாதிரி வச்சுக்கிறான். அதை இவன் அதை பார்த்துட்டு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற முத்துக்குமார், என்னப்பா அழுதுகிட்டு இருந்தேன் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ கத்தியை எடுத்துட்டேன். உண்மையிலேயே இந்த கத்தியை வச்சு இந்த வீட்டில் இருக்கிற ஆளை குத்தி கொலை பண்ணிட்டு இங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் திருடிக்கிட்டு போனோன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம், என் கூட படித்த முத்துக்குமார் இந்த வீட்டு ஓனர்னு தெரிஞ்ச உடனே மனசு ஏமாற்றத்தில் தவிச்சிருச்சு. இருந்தாலும் நீ வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவேன்னு நம்பி உங்கள்கிட்ட கதறி கதறி கெஞ்சி கெஞ்சி அழுது கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த கத்தியாவது நீ விலைக்கு வாங்கிட்டு ஒரு 2-3000 ரூபா கொடுத்தேன்னா நான் ஒரு வாரத்துக்காவது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருப்பேன்னு கேட்டா, அதுக்கும் நீ பா அப்படின்னு அந்த கத்தியை எப்படியாவது அவன்கிட்டருந்து எடுத்துடலாமான்ட்டு அந்த கத்தியை நான் பா அப்படிங்கிற போது, அவ்வளோ ஈஸியாக கொடுக்குற கத்தி இல்லைப்பா இது. இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி தரமாட்டேன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த 2-3000 ரூபாயும் போயிடும். எவ்வளவு திட்டுற கோவப்படுற, இவ்வளோ திடமான மனசு இருக்கிற நீ இந்த கத்தியை திருப்பி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த கத்தியை நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு இந்த பட்டன் அமுக்கிறது, கத்தியை உள்ளே போடுறது, அமுக்கிறது, கத்தியை உள்ளே போடுறது. அவ்வளவுதான். முத்துக்குமார் பதறி போய், உனக்கு என்னப்பா வேணும், வாழ்க்கையில் நீ செட்டில் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு, வீட்டில் நகையெல்லாம் இருக்கா, கொஞ்சம் காட்டு அப்படின்னு ஒன்று, பாப்பா அப்படின்னு போய் நகை எல்லாத்தையும் காட்ட கிட்டத்தட்ட ஒரு 300-400 பவுன் இருக்கு நகை. எவ்வளவு 100 பவுன் அன்னைக்கு 1 கோடி. அந்த 300-400 பவுனை ஒரு மூட்டையில் கட்டி ஒரு நாள் அதை மறுபடியும் சம்பாதிக்க முடியும். ஆனால் என்னால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ மட்டும் என்னை போலீஸில் காட்டி கொடுக்கணும், பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி நீ செய்தா உன் குடும்பத்தோட கருவறுத்துருவேன். விடவே மாட்டேன். மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனை ஒரு 14 வருஷம் கிடைக்கும். அது முடித்து வெளியே வந்த அடுத்த செகண்டு அவ்வளோ பெரிய போட்டு தள்ளாமல் விட மாட்டேன். இது சத்தியம். நம்மெல்லாம் போவோமே, நம்ம குலதெய்வம், அவங்க மேலே சத்தியம் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு கேஷ் எவ்வளோ வச்சுருக்கேன், நான் 2 லட்சம் இருக்குது கூட, அப்படி கேஷையும் வாங்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். கத்தி கெஞ்சி அழுது புலம்பி பணத்தை கேட்டவனுக்கு கிடைக்கல. ஆனால்
கத்தியை விலைக்கு விற்கிறேன்னு சொல்லி கொடுத்தா பணம் தங்கம் எல்லாம் வருது. உலகத்தோட நிலைமையை பார்த்தீங்களா? மனிதனுடைய மனம் உயிர் போயிடும்னு தெரிஞ்சாதான் கொடுக்குறானே தவிர, நியாயமாக வந்து கெஞ்சி கதறி நண்பனே இருந்தாலும் பணம் கடன் கேட்டா காரணங்களை சொல்லி வெளியே போடான்னு துரத்துறானே. இதுதான் உலகம். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.